இந்த 4 மலைகளும் அப்படி ஒரு ரகசியத்தையும் அதிசயங்களும் பெற்று உள்ளன. அது எப்படிங்க ரகசியத்தையும் அதிசயங்களும் பெற்றிருக்கிறது என்றால், இப்போ நான் சொல்லப்படுகிற அந்த 4 மலையையும் முழுமையாக ஒருவரும் சுற்றி பார்த்தது இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, பார்க்கவும் முடியாது. ஒரு மனிதர் கூட கிடையாது உலகில். அது என்ன மலை அப்படி என்றால், அதே போன்றுதான் எண்களிலும் 4 எண்கள் அதிசயம் கொண்ட எண்களாகவும் உள்ளன. அந்த 4 எண்களும் இல்லாமல் உலகில் மற்ற எண்களை இயங்க விடாது. மற்ற எண்கள் இயங்க விடாது மட்டும் இல்லை, இயங்கவும் முடியாது. அந்த 4 எண்கள் எது? வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி. உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் புது தகவலை எடுத்துக்கொண்டு வந்து கொடுப்பதில், அதை பெறுவதில் நீங்கள் எப்படி மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறீர்களோ அந்த மகிழ்ச்சியை நானும் கொடுத்துறதற்காக பெறுகிறேன். ஆமாம், இன்றைக்கு என்ன கொடுக்க போகிறேன் நான் என்றால், உலகிலே 4 மலைகள் தான் மிகவும் அதிசயத்தக்க மலைகளாக இருக்கின்றன. இந்த 4 மலைகள் மனிதனின் ஓட்டங்கள், செயல்பாடுகள், செயலாக்கம் அனைத்தும் இந்த மலைகளை ஒட்டி தான் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறது. அப்படித்தான் இறைவன் படைத்திருக்கிறார். இந்த 4 மலைகளும் அப்படி ஒரு ரகசியத்தையும் அதிசயங்களும் பெற்று உள்ளன. அது எப்படிங்க ரகசியத்தையும் அதிசயங்களும் பெற்றிருக்கிறது என்றால், இப்போ நான் சொல்லப்படுகிற அந்த 4 மலையையும் முழுமையாக ஒருவரும் சுற்றி பார்த்தது இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, பார்க்கவும் முடியாது. பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, பார்க்கவே முடியாது. ஒரு மனிதர் கூட கிடையாது உலகில். அது என்ன மலை அப்படி என்றால், சதுரகிரி மலை, கொல்லி மலை, பொதிகை மலை, கைலாய மலை. இந்த 4 மலை தான் உலகில் உள்ள மனிதர்களில் அனைவருடைய ஓட்டங்கள், செயலாக்கும் அனைத்தும் கனெக்டிவிட்டி உள்ளோட இருக்கின்றன. இந்த 4 மலையும் இயங்குகின்றன. அந்த 4 மலை இயங்குவதால் தான் மனிதனும் இயங்க முடிகிறது. அதுதான் ரகசியம், அதுதான் அதிசயம். ஆமாம், இந்த 4 மலைக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாவே நிறைய அதிசயங்கள் இருக்கும். அதே போன்று தான் எண்களிலும் 4 எண்கள் அதிசயம் கொண்ட எண்களாகவும் உள்ளன. அந்த 4 எண்கள் எது? அந்த 4 எண்களும் இல்லாமல் உலகில் மற்ற எண்களை இயங்க விடாது. மற்ற எண்கள் இயங்க விடாது மட்டும் இல்லை, இயங்கவும் முடியாது. இவர்கள் இல்லை என்றால் மற்ற எண்களும் இயங்காமல் போய்விடும். அந்த 4 எண்கள் எது? 5ஆம் எண், 7ஆம் எண், 8ஆம் எண், 9ஆம் எண். அப்போ மற்ற எண்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா? அது வேறு. ஒவ்வொருனுடைய எண்களுக்கும் ஒரு செயலாக்கம் இருக்கும். அந்த எண்ணு வேறு. ஆனால் இந்த எண்ணினுடைய சக்திகள் எப்படி மலைகள், இப்போ உலகில் மற்ற மலை மட்டும் ஒன்றும் இல்லையா? நீங்கள் வந்துட்டு நேஷ்னல் ஜியாகிரபிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ மலை புதுசாக நம்ம பார்த்துருக்க முடியாத மலைகள்லாம் காட்டுவாங்க. அந்த அப்படியெல்லாம் பார்க்காத மலை அந்த மலையில் இருக்க போகுது. ஆமாம், இந்த 4 மலையிலும் ஆன்மீகத்தன்மை கொண்ட மலை. மற்ற மலையெல்லாம் மலை, இதான் வித்தியாசங்கள். பிரமிக்கத்தக்க மலையெல்லாம் இருக்கிறது, அது வேறு. அதே மாதிரி எண்களும், இந்த 4 எண்களும் எப்படி மலைகளை எப்படி பிரமிக்கத்தக்க எண்களாக இருக்கிறதோ, அந்த பிரமிக்கத்தக்க சக்தி இந்த 4 எண்ணுக்குள் இயற்கையாகவே இருக்கிறது. அப்படி என்ன சக்திங்க இருக்குது? மற்ற எண்களுக்கு இல்லாத பெரிய சக்தி இந்த எண்ணுக்கு எப்படி இருந்துற போது என்ன இருக்கிறது? ஆமாம், பொதுவாகவே நான் நியூமராலஜி பற்றியெல்லாம் சொல்லும் போகும்போது மனித சக்தின்னு இருக்கும். அதை தாண்டி இந்த எண்களை பயன்படுத்தினது எண்ணின் சக்தி இருக்கும், ஹார்ஸ் பவர் இருக்கும், இதெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா? இந்த எண்களுக்கெல்லாம் அப்படி டியூன் பண்ணாவே போதும். சில எண்ணுக்கு அதிலே டியூன் பண்ணாமலே சக்தி இருக்கும். அந்த பவரை, வேஸ்ட்டாக போகிற பவர் உங்களுக்கு திருப்பி விட்றேன். எப்படி இந்த நதிகள், நிறைய ஓட, நிறைய இதுக்கெல்லாம் தண்ணியெலாம் வேஸ்ட்டாக போகுது பாருங்கள். வேஸ்ட்டாக போகுது இல்லை அந்த நதி. அந்த தண்ணி நம்ம சேமித்து வச்சா நமக்கு யூஸ்ஃபுல்னு பேசுகிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதர்களுடையிலேயே எஃபர்ட்ஸு, எனர்ஜி உங்களுக்கு தேவையான நிறைய இருக்குது. அது உங்கள் பேரை நீ சரி பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கே பயன்பெறாமல் போயிடுது. சரி பண்ணால் உங்களுக்கு பயன்பெறுது. இதுதான் என் கணிதம். இந்த வேலையை தான் நான் செய்கிறது. நீங்கள் போடுற உழைப்பு, எஃபர்ட்ஸு, எனர்ஜி, எவ்ரிதிங்ஸ் எல்லாமே இந்த பேரை கரெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேருது. அதை செய்யலைன்னா மற்றவங்களுக்கு போகுது. அவ்வளோதான். ஒன்றும் பெரிய நீங்கள் பண்ணவே இல்லைனாலும் ஒன்றும் பெருசாக ஆயிட போகிறதில்ல. உங்கள் பேரை நீங்கள் நியூமராலஜி படி மாற்றலைன்னா ஒன்றும் பெருசாக ஆயிட போகிறதில்ல. நீங்கள் போடுறதெல்லாம் மற்றவங்களுக்கு போய் சேர போகிறது அந்த எஃபர்ட்ஸ், எனர்ஜி, உழைப்பு எல்லாம். இவ்வளோதான் விஷயம். உங்களுக்கே சேரணுன்னா உங்கள் பேரை கரெக்ட் பண்ணிக்கிங்கன்னு தான் சொல்கிறேன். அதெல்லாம் தேவையில்லைங்க. பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது.
மற்றவங்களுக்கு போய் சேரப்போகுது. இந்த 5 ஏணி 7 8 9 பற்றி சொன்னேன் இல்லையா, அதை பற்றி ஏதாவது ரகசியம் சீக்கிரட்டு அதை சொல்லவே இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு எல்லாரிடம் இருக்கத்தானே செய்யும். நாம் சொல்லிட்டோம், அந்த எதிர்பார்ப்பதோடு காத்து கொண்டு இருப்பீங்கள். இந்த 5ங்கிறது பஞ்சபூதத்தை குறிக்கக்கூடிய ஒரு எண். நம்ம உடம்பே வந்துட்டு பஞ்சபூதத்தில் உள் அடங்கி தான் இருக்குது. அந்த 5ஆம் எண்ணை கனெக்ட் பண்ணும்போது, நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது பூஸ்ட் ஆயிரும். அதனால தான் சில பேர், ஐயா நான் பேர் எழுதுறேன், நான் 10 நாளில் மாற்றணும், 15 நாளில் மாற்றணும் போகும்போது திடீர்னுட்டு உடம்பு வலிக்குது. இதெல்லாம் உடம்பெல்லாம் வலிக்கலை, அவ்வளவு தேவையில்லாத அன்னெசரியான தாட்ஸுகள், எண்ணங்கள், தேவையற்ற இதெல்லாம் சமாச்சாரங்கள்லாம் உள்ளே கிடக்கும். இதை எழுதும்போது எல்லாம் அதை பீச்சிக்கிட்டு வெளியே அடிக்கும். வெளியே வரும்போது கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அது டிஸ்டர்பன்ஸ் இல்லை, வெளியே வரும்போது இருக்க தானே செய்யும். அடுத்து ஒரு 10-20 நாள், ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா பாடி நீட்டாகிடும். அது எல்லாத்துக்குமே இருக்கலாம் கிடையாது, யாருக்கு இருக்கும் அவங்களுக்கு இருக்கும். அதர்வைஸ் அதெல்லாம் இல்லைன்னாக்கா ஒன்றும் இருக்காது, நீட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான எனர்ஜியெல்லாம் உள்ளே சேரும். மொத்தத்தில் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடும். அப்போ இந்த 5ஆம் எண் வந்துட்டு பஞ்சபூதத்தை உண்டான ரகசியத்தை குறிக்கக்கூடிய ஒரு எண் என்பதனால் அதை பண்ணும்போது 5ஐ வச்சு உலகமே எப்படி இயங்குதோ அதே மாதிரி உடலும் எப்படி இயங்குதோ அந்த 5ஆம் எண்ணுக்கும் அப்படி ஒரு சக்தி. அப்போ 7ஆம் எண்ணுக்கு என்னங்க சக்தி? அதான் உலக அதிசயம் 7ங்கிற மாதிரி 7 ரகசியம் 7ஆம் நம்பருக்குள்ளே ஒளிஞ்சு இருக்கிறது. அந்த 7 ரகசியம் நம்ம பாடிக்குள்ளே தான் இருக்குது. அது ஆன்மீக ரகசியமாக இருக்கலாம், தேவை உள்ள ரகசியமும் இருக்கலாம், தேவையில்லாத ரகசியங்களும் இருக்கும். உடலில் சொல்கிறேன், நான் உலகத்தையும் சொல்கிறேன், உடலையும் சொல்கிறேன். எல்லாம் நமக்குள்ளே உலகம் உடலும் வந்து ஒரு கனெக்டிவிட்டி சமாச்சாரங்கள் தான். 8ஆம் எண் இதுக்குள்ளே என்ன ரகசியம் அப்படின்னாக்கா, அது இதுக்கு சார்ந்த எண். அது இந்த மெட்டல்ஸு, ஸ்டீல்ஸு, உலோகங்களுக்கு உண்டான எண். அது உலோகங்கள் இல்லாமல் உலகம் இல்லை. ஒரு உலோகமே இல்லை அப்படின்னா உலகம் எப்படி இயங்கும்? இந்த மாதிரி கொடுக்கும். 9ஆம் எண் உலகத்தை இப்போ 5 எப்படி பஞ்சபூதமோ அதை இயங்குறது சுற்றுறது வந்து 9ஆம் எண் சுத்த வைக்கப்படுகிறது. அப்போ உடனே கேட்டுறாதீங்க, அப்போ 1னா சூரியனாச்சே அது சுற்றலையா, 2னா சந்திரன் அது சுற்றலையா? அந்த வேலை அது தனியாக நடக்கும், இந்த வேலை தனியாக நடக்கும். அதுக்குன்னு உண்டான பவர் அதுக்கு இருக்க தான் செய்யும். அதை ஒன்றும் மற்ற நம்பருக்கு பவர் இல்லைல்ல, நான் அப்படிலாம் பேச வரல. அது பாட்டு அது இருக்கும். இந்த எண்களுடைய தாக்கம் வந்துட்டு டூ ஹெவியாக இருக்கும். அதாவது நாம் சொல்கிறது தான் அப்படிலாம் கிடையாது, நம்ம சொல்லப்படாத ரகசியம் அதிசயம் கூட உள்ளே இருக்கும். ஏதோ 1-2 தான் சொல்கிறோம். இது மாதிரி 100கணக்கான 1000கணக்கான ரகசியமும் எல்லாம் ஒழிச்சு வைத்த படிக்கும். சும்மா தெரியறதுக்காக 1-2 சொல்கிறோம். அதனால தான் இது அடுத்து என்ன நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, இந்த எண்கள் கொண்டவர்களெல்லாம் வழக்கமாக உங்களுக்குன்னு இருக்கிற திறமையை காட்டிட்டு ஒரு ஸ்பாக்கிள் மாதிரி உள்ளே இருக்கும் உங்களுக்கு. அதுதான் இப்போ சொல்ல வரேன். அடுத்தது ஸ்பாக்கிள்னாக்கா ஒரு தீப்பொறி உங்கள்கிட்ட இருக்கும். அப்படி தட்டினா டக்குன்னு பற்றி கொள்கிற மாதிரி ஒரு ஸ்பாக்கிள் இந்த நம்பருக்கு இருக்கும். அப்போ மற்ற நம்பருக்கெல்லாம் அந்த ஸ்பாக்கிள் இருக்காதானா? இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இதுக்கு கண்டிப்பாக இருக்குது. இந்த நம்பருக்கு 5, 7, 8, 9 நம்பருக்கு ஸ்பாக்கிள் இருக்கும். அப்படி நீங்கள் உலக அளவில் கூட எடுத்து ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி பாருங்கள். சுற்றி இவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த எண்ணெய் அப்படி நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதுவும் ஆயிரும். ஆமாம், இந்த எண்ணெய் வச்சு எதை நீங்கள் எதை நினச்சி பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ, எதை ஆக்கணுமோ அதுவும் ஆயிரும். அதுதான் ஸ்பாக்கிள்ங்கிறது. அதனால் அப்போ இந்த எண்ணெய் கொண்டவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் எதில் வேணால் ஈடுபட்டாலும் அது உங்களை மீறி அந்த சக்தி உங்களுக்கு முன்னாடி அந்த சக்தி போய் முதல் ஆளாக போய் நிற்கும். சிலது நானும் புரிகிற மாதிரி பேசுகிறேன், புரியலன்னு சொல்ல முடியாது, இன்டெரக்டாக சொல்கிறேன். மீதி எல்லாம் ஹியூமன் பீயிங் தான், எல்லாத்துக்கும் புரியும். நீங்கள் நல்ல விஷயத்தை தொட்டாலும் ஸ்பாக்கிள் இருக்கும், தேவையில்லாத விஷயத்தை தொட்டாலும் ஸ்பாக்கிள் இருக்கும், எல்லாமே ஹெவியாக இருக்கும். ஆமாம், இப்போ புரிஞ்சிருக்கும். சரிங்களா? அதனால் இந்த எண்ணுக்கு அதுதான், இந்த எண்ணுக்கு மற்ற எண்ணை காட்டினும் இந்த எண் ஒரு ஸ்பாக்கிள் கொண்ட எண், ஒரு தீப்பொறி கொண்ட எண். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த எண்ணெய் உள்ள கொண்டவங்க கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். அதுக்கு தான் இந்த எண்ணெய் கொண்டவங்கக்கிட்ட நீங்கள் என்ன செயலாக்கம் பண்ண போகிறீங்களோ ஜாக்கிரதையாகவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா தீப்பொறி உங்களை அறியாமல் உங்கள் உடலில் இருக்குது, உங்களை அறியாமல் அந்த ரகசியம் அதெல்லாம் ஒளிஞ்சு இருக்கிறது, அதிசயங்கள். அதை அப்படி தட்டினா டக்குன்னு உங்களுக்கு முன்னாடி அது போய் நிற்கும். மொத்தத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தகவல் அனைத்தும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலோடு உங்களை சந்திக்க வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.